அனைவருக்கும் வணக்கம். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து நடத்திய தாக்குதலில் ஈரானோட சுப்ரீம் லீடர் திரு அயத்துல்லா கிமெனி அவர்கள் இறந்துட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நாடு முழுக்க உலகம் முழுக்க இந்த செய்தி தான் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. நிறைய நாடுகள், அரபுலக நாடுகள் முழுக்கவே பதட்டம் நிலவுகிறது, குண்டு மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் ஈரானுடைய அடுத்த சுப்ரீம் லீடராக அடுத்த ஒரு நபரை அறிவிச்சிட்டாங்க ஈரான். அவர் பெயர் அயத்துல்லா அலிரேசா அராஃபி என்று பெயர். நிறைய பேர் ஈரானில் இருக்கக்கூடியவர்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவிடுறாங்க. அது என்னன்னா, ஈரானில் இது அனைத்துமே ப்ரீ பிளான்டு. அதாவது யார் இறந்தால் மிலிட்ரியிலேருந்து, போலீஸ்லேருந்து, ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்டு அனைத்திலுமே ஒரு போஸ்டிங்கில் ஒருத்தர் இறந்து போயிட்டார்னா அந்த போஸ்டிங்க்கு அடுத்து யார் வர வேண்டும் என்பது முதற்கொண்டு அனைத்துமே முன்னாடியே திட்டமிடப்பட்டது. ஸோ நீங்கள் ஒரு லீடர் அழிச்சிங்கன்னா அடுத்தடுத்து அந்த பதவிக்கு யாராவது வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ த வார் இஸ் நாட் ஓவர், இட் ஹாஸ் ஜஸ்ட் பிகன் அப்படிங்கிறத பதிவிடுறாங்க. ஆனால் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வார் அப்டேட்ஸ் பற்றி நிறையா சேனல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் குறிப்பாக நான் பேச வேண்டும் என்று நினைத்தது உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களை பற்றி. ஈரானில் இறந்து போன அயத்துல்லா கிமெனி அவரை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விதமான ஒப்பீனியன்ஸ் இருக்கும். அவரை சில பேர் ஏற்கலாம், ஏற்காமல் இருக்கலாம், அவரை எதிர்க்கலாம், எதிர்க்காமல் இருக்கலாம், ஆதரிக்கலாம், இப்படி பல்வேறு நிலைப்பாடுகள் இருக்கலாம். ஈரான்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் ஆஃப் பீப்புள் அயத்துல்லா கிமெனியினுடைய இந்த இறப்பை அவங்க துக்கம் அனுசரிச்சுக்கிட்டு இருக்காங்க, ரொம்பவே சோகமாக இருக்காங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரானில் டெஹரான் அவங்களுடைய தலைநகர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொண்டாடிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு ஈரான் நாட்டை சேர்ந்தவர்கள், ஈரான்லேருந்து குடிபெயர்ந்தவர்கள், ரூட்ஸ் ஈரானோட கனெக்டடாக இருக்கக்கூடியவர்கள் என்று பல பேர் அயத்துல்லா கிமெனியினுடைய இந்த இறப்பை கொண்டாடிட்டு இருக்காங்க என்று இந்த காயினுக்கு ரெண்டு சைடு இருக்குங்க. ஆனால் ஒரு முக்கியமான பேட்டர்னை இந்தியாவில் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். அது என்னன்னா, உலகத்தில் யார் எங்கு இறந்து போனாலும் சரி, அவர்கள் தன்னுடைய மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் அந்த இறந்து போனவர்களுக்கு ஆதரவாக யார் தாக்குதல் நடத்தினார்களோ அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய பேரணினா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கூடி இறந்து போன தன்னுடைய மதத்தை சேர்ந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதும், அமெரிக்காவுக்கு எதிராக, இஸ்ரேலுக்கு எதிராக கோஷங்களை எழுப்புவதும் என்பது வாடிக்கையாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிதான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நசரல்லா என்ற அவர் பேரு. இந்த நசரல்லா எப்படிப்பட்டவர், அவருடைய ஹிஸ்டரி என்ன, இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்பு என்றெல்லாம் நம்ம சேனல்ல வீடியோ போட்டோம். அந்த வீடியோவுக்கு வந்த ரெப்பர்கஷன்ஸ் இப்போ கூட நான் மறக்க மாட்டேன். எப்படி நீங்க ஹசன் நசரல்லா பத்தி பேசலாம், அவ்வளவுதான் உங்களுக்கு லிமிட் என்று நிறைய த்ரெட்டனிங் கால்ஸ் போன தடவை வந்துச்சு எங்களுக்கு. ஸோ அந்த பேட்டர்ன், நசரல்லா இறந்துட்டா நசரல்லாவுக்கு போஸ்ட் அடிச்சு ஒட்டி வீரமரணம் அடைந்தார் என்ற அதே பேட்டர்ன் இப்போதும் தொடர்கிறது. ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கிமெனி இறந்ததற்கும் அமெரிக்காவுடைய தூதரகத்தை முற்றுகையிட சென்றிருக்காங்க சென்னையில். காரணம், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதலில் அயத்துல்லா அலி கிமெனி இறந்து போயிருக்காரு. இதுதான் காரணம். அதனால அயத்துல்லா கிமெனி எப்படி நீங்கள் கொள்ளலாம் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய துணை தூதரகத்தை நீங்கள் முற்றுகையிட முற்படுறீங்கன்னா, இப்போ பாருங்க, அமெரிக்காவினுடைய தூதரகம் இந்தியாவில் இருப்பது, இங்க இருக்கக்கூடிய லோக்கல் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ், இந்தியாவுடைய பாதுகாப்பு படை, இந்தியாவுடைய இறையாண்மை தங்களை பாதுகாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் we are offering them security. அமெரிக்காவுடைய தூதரக அதிகாரிகளுக்கும் அந்த ஒட்டுமொத்த ஊழியர்களுக்கும் இந்த அமெரிக்கன் கான்சுலேட், அந்த அமெரிக்கன் எம்பசி என்று அனைத்திலுமே பணிபுரிகிறவங்களோட அந்த சேஃப்டிக்கு நாம தான் கேரண்டி என்று தான் அவங்க இங்க இருக்காங்க. அப்போ இங்க லோக்கல்ல போய் நீங்க அந்த இடத்த முற்றுகையிட ட்ரை பண்ணீங்கன்னா you are challenging that. சமீபத்தில் நிறைய நடிகர்கள், அது என்னவோ தெரியலங்க, இந்தியாவுடைய பிரச்சனைகள் இவர்களுடைய பிரச்சனை இல்லை, இந்தியாவில் என்ன நடந்தாலும் சரி எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, இந்தியா யாரோட போரிட்டாலும் சரி, இந்தியாவுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, செக்யூரிட்டி சேலஞ்சஸ் இருந்தாலும் சரி, ஏன் தீவிரவாதிகள் இந்தியாவுடைய பொதுமக்களை கொன்று குவித்தாலும் சரி, அதை பற்றி வாயை கூட திறக்காம இந்திய பொதுமக்களை கொன்று குவித்த தீவிரவாதிகளுக்கு எதிராக போராடாமல் இவர்கள் எப்ப பாரும் அவங்க மனசு ஃபுல்லா எங்க இருக்கு, ஈரான்ல, ஈராக்ல, பாலஸ்டைன்ல. இன்னும் நீங்க ரீசெண்டா பார்த்துருப்பீங்க, நிறைய நடிகர்கள், முக்கிய புள்ளிகள், செலிபிரிட்டிஸ், இந்த சோகால்டு செலிபிரிட்டிஸ்லாம் ஒன்றாக சேர்ந்து தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பல பேரும் அமெரிக்க ஏகாதிபத்தியமே, இஸ்ரேலே, இவங்களுக்கு பாலஸ்தீன்ல, காசாவில் அப்பாவி பொதுமக்கள் இறந்து போறதுக்கு எதிராக அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கண்டிச்சு இவங்களால போராட்டம் நடத்த முடியுது. ஆனால் பெஹல்காம்ல நம்மளுடைய அப்பாவி பொதுமக்கள் இறந்து போன பொழுது இவங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருந்தது, கப் சிப். ஸோ இந்திய மக்கள் இறந்து போனால் பிரச்சனை கிடையாது, இவர்களுக்கு காசாவில் அப்பாவி பொதுமக்கள் இறக்கக்கூடாது, அதனால இஸ்ரேல் எதிர்க்கணும், அமெரிக்காவை எதிர்க்கணும். இந்திய அரசிற்கும் இஸ்ரேல் அரசிற்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு, இருவருக்கும் இடையிலான அந்த உறவு எப்படி இருக்கிறது, எதை பற்றியுமே கவலை இல்லை. ஒரு ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா இஸ்ரேலுக்கு இது போன்ற நடவடிக்கைகள், இந்தியாவில் இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ச்சியாக ஒரு மாநிலத்தில் போராடிக்கிட்டே இருக்காங்க,
கேரளாவில் போராடுறாங்க என்று தெரிந்தால் இந்த ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுமா இல்லையா? அதை பத்தி கவலை கிடையாது. காசாவில் எதனால மக்கள் கொல்லப்படுறாங்க, குழந்தைகள் கொல்லப்படுறாங்க? ஹமாஸ் மற்றும் ஹாஸ்டேஜஸ், இஸ்ரேலோட ஹாஸ்டேஜஸை விடுவித்திருந்தா காசாவுக்கு இந்த நிலைமை வந்திருக்காதே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இஸ்ரேல் மேல ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை ஏவி விட்டு அங்கு அப்பாவி மக்களை கொன்று பெண்களை கடத்தி சென்று பல அட்டூழியங்களை செய்த ஹமாஸை எதிர்க்க இவங்களுக்கு துணிவு கிடையாது. ஆனா இவங்க எல்லாருக்கும், இந்த எல்லா நடவடிக்கைகளுக்கும் எல்லா தாக்குதலுக்கும் பின்னாடி மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டு நிதியுதவி செய்த ஈரானுடைய சுப்ரீம் லீடர் இறந்து போயிட்டாங்கன்னா அவருக்கு ஆதரவாக வீர வணக்கம் செலுத்துவதுதான் இவர்களுடைய விசுவாசமாக இருக்கிறது. இவங்களுடைய விசுவாசம் யாருக்கு? அவங்களுக்கு தான். அதுவும் இந்த அயத்துல்லா கெமினி இந்தியாவுக்கு எதிராக எப்படியெல்லாம் பேசியிருக்காரு. இந்தியாவில் ஹிந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. எப்படி ஹிந்து தீவிரவாதிகளை அடக்கி வைக்க வேண்டும் இந்தியா என்று பேசிவிட்டு, இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்று பேசிவிட்டு, காஷ்மீருக்கு சுதந்திரம் வேண்டும் என்றெல்லாம் ட்வீட் பண்ணியிருக்காரு. அப்போ இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் இந்துக்களை தீவிரவாதிகளாக சித்தரித்த இந்த அயத்துல்லா கெமினியுக்கு ஆதரவாக நாம் எதற்காக பேரணி செல்ல வேண்டும் என்று உண்மையிலேயே புரியல. ஸோ இந்த போராட்ட குழு யாரெல்லாம் இந்த அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட முயற்சி செய்கிறாங்களோ அவங்க யாராவது ஒருத்தராவது இந்தியாவுக்கு ஆதரவாக இந்த அயத்துல்லா கெமினி இருந்தாரா, இந்தியாவுக்கு எதிராக இருந்தாரா என்று ஒரு நிமிடம் சிந்தித்திருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இந்த நம்பர், போராடக்கூடிய நம்பர் தமிழ்நாட்டில் கம்மி. அப்படியே மற்ற மாநிலங்களில் பாருங்க, யூபியில் அவ்வளோ பெரிய நம்பர்ஸில் போராடுறாங்க. காஷ்மீரில் இந்த போராடக்கூடியவர்கள் அயத்துல்லா கெமினி இறந்து போயிட்டார் என்று வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பியதோட கித்னே கெமினி மாரோகே ஹர் கர் சே கெமினி நிக்கிறேகா அப்படின்னா எவ்வளோ கெமினியை கொள்ளுவீங்க, ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் ஒரு கெமினி இப்போது புறப்பட்டு வருவான் என்ற கோஷங்கள். இந்தியாவுடைய அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு தான் ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய நிலைப்பாடாகவும் இருக்க வேண்டும். இந்திய வெளியுறவுத்துறை என்ன கொடுத்துருக்காங்க அறிக்கையிலன்னா, இந்தியா ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு தான் வலியுறுத்துகிறது. We strongly support dialogue and diplomacy. We condemn any kind of escalation. இதைத்தான் இந்திய அரசாங்கம் தன்னுடைய அறிக்கையில் கொடுத்திருக்கு. ஸோ ஒவ்வொரு இந்தியனும் அமைதியின் பக்கம் நின்று இந்த ஒரு போர் விரைவில் முடிவுக்கு வருவதை தான் விரும்ப வேண்டுமே தவிர, இந்தியாவில் வாழ்ந்து கொண்டு இந்திய நாட்டினுடைய சோற்றை தின்று கொண்டு காற்றை சுவாசித்துக் கொண்டு இந்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டிற்கு மாறாக இஸ்ரேலை அழிக்கணும், அமெரிக்காவை அழிக்க வேண்டும் என்று ஓப்பனாக கோஷம் போடுவது நிச்சயமாகவே தேச துரோக குற்றமாக பார்க்கப்பட்டு அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் தேசத்தினுடைய நலனில் அக்கறை கொண்ட அனைவருடைய கோரிக்கையாகவும் இருக்கு. இந்த ப்ரொட்டஸ்டர்ஸை பார்த்துட்டு அப்படி இன்னொரு ப்ரொட்டஸ்ட் எனக்கு ஞாபகம் வருது. அதான தெரியுமா, இன்னைக்கு ஃபுல்லா பாகிஸ்தான்ல கராச்சியில அமெரிக்க தூதரகத்தை ஒரு மாப் என்ன பண்றாங்க, போய் அட்டாக் பண்றாங்க. அமெரிக்க தூதரகத்தை அட்டாக் பண்ணி அடிச்சு உடைச்சு நெருப்பு வைக்கிறாங்க, தீக்கிரையாக்குறாங்க. அப்போ அங்க ப்ரொட்டஸ்டர்ஸ் இருக்காங்களே, யாரெல்லாம் வந்து போராட்ட குழு கூடியிருக்காங்களோ அவங்க சற்றும் எதிர்பார்க்காத வகையில் டக்குன்னு புல்லட் வந்து நெத்தி பொட்டில் பாயுது. நெத்தி பொட்டில் பாய்ஞ்சதுல அந்த போராட்டக்காரர்கள்ல 10க்கும் மேற்பட்டவர்கள் ஆன் த ஸ்பாட் டெட். யார் இதை செய்தார்கள் என்று பார்த்தோம்னா, போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தியது அமெரிக்காவுடைய ராணுவம். அங்க வந்து பாதுகாப்பிற்காக அமெரிக்கா பாதுகாப்பு படை வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க நடத்திய பதில் தாக்குதல்ல பாகிஸ்தானுடைய போராட்டக்காரர்கள் அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட முயன்றவர்கள் 12 பேருக்கு நினைக்கிறேன், அதுக்கு மேல டக்குன்னு இறந்துட்டாங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேங்க. இதுக்கும் இந்தியாவில் நடந்த இந்த போராட்டங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, ரெண்டும் வேற இன்சிடென்ட் தான் நடந்திருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் பண்றேன், அவ்வளவுதான். இப்போ நான் இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கிற இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேங்க. திமுகவோட கூட்டணி கட்சி தலைவரான திருமாவளவன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அதில் இந்தியா அமைதி காக்கக்கூடாது, ஈரானுக்கு எதிரான இந்த நடவடிக்கையை கண்டிக்க வேண்டும், அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக இவங்க இந்தியா வந்து கண்டிக்கணுமா அந்த ரெண்டு நாடுகளையும், அமெரிக்காவும் இஸ்ரேலையும். ஏன்னா ஈரானில் வந்து சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கெமினி இறந்து போயிட்டாராம். திருமாவளவன் அவர்களுடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோவை பதிவிட்டதற்கான காரணம் என்னென்னா, நேற்று இரவு நீங்கள் நிம்மதியாக தூங்கி இருக்கீங்கன்னா, இந்த நாடு இந்தியா உலகமே போரிட்டு கொண்டிருக்கும் போது நிம்மதியாக தூங்கி இருக்குன்னா அதற்கு நிறைய பேர் ரீசன். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ராணுவம் இந்திய எல்லையிலையும் சரி 24 மணி நேரமும் இந்தியாவுக்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்கு என்பதை ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணி இந்தியாவை ஒரு பாதுகாப்பு அரணாக பாதுகாத்துட்டு இருக்கக்கூடிய நம்முடைய ராணுவத்திற்கு முதற்க நம்முடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்தியாவுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு மத்திய அரசாங்கத்தில் பாரத பிரதமர்லேருந்து, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர்லேருந்து, பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் அவர்கள்லேருந்து ஒவ்வொரு செக்யூரிட்டி ஏஜென்சி பர்சனலுக்கும், மத்திய அமைச்சகத்தில் பணிபுரியவர்களுக்கும், மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும், இந்த நாட்டு மக்களுக்காக இரவும் பகலமாக உழைக்கக்கூடிய அனைவருக்கும் எவ்வளோ முறை நன்றி சொன்னாலும் பத்தாது. துபாய் தான் உலகத்திலே சேஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்னு துபாயில் போய் செட்டில் ஆனவங்களாம் இருக்காங்க. இந்த துபாயில் நேற்றுக்கு நைட் நடந்த எக்ஸ்ப்ளோஷன்ஸை அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தா
அதுக்கப்புறமா இந்தியா எப்படி ஒரு சேஃப் ஹெவனாக இருக்குது என்பது உங்களுக்கு புரிய வரும். உலகத்தில் பல்வேறு நாடுகள் ஒருவரை ஒருவர் தாக்கிக்கிட்டு இருக்காங்க. பாம்ஸ் குண்டு மழை நேற்று நைட்டு பொழிஞ்சிருக்கு. ஆனால் இந்தியாவில் ஒரு சிறு துரும்பு கூட அசையவில்லை. அதற்கு நாம் என்றென்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும். இப்போதான் இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்தியாவுடைய அந்த பாதுகாப்பு கவசமாக இந்திய ராணுவம் எவ்வளோ அழகாக அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை எய்தர் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டோ அல்லது வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்தோ ஏதோ ஒரு வகையில் இந்தியாவை பாதுகாப்பு வச்சுருக்காங்க இல்லையா. 600க்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸ், பாகிஸ்தானை சேர்ந்த ட்ரோன்ஸ் இந்தியாவுக்குள்ளே வந்தது எப்போ அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் டைமில். ஆனால் ஒரு ட்ரோனால் கூட ஒரு சின்ன கேஷுவாலிட்டி கூட இந்தியாவுக்குள்ளே ஏற்படவில்லை. காரணம் நம்முடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஸோ we should always be thankful for all the defense systems we have. இந்தியா இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான காரணம் இந்தியாவிடம் நியூக்ளியர் வெப்பன் இருக்கிறது. ஒரு ஸ்ட்ராங் நியூக்ளியர் நேஷனை பார்த்து எப்பேற்பட்ட நாடும் பயப்படுவாங்க. ஸோ இந்த டைமில் நிறைய பேரை தேங்க் பண்ணணும். எஸ்பெஷலி அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் சக்ஸஸ்ஃபுல்லி இந்தியாவுக்கு நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணி நம்ம ஒரு நியூக்ளியர் நேஷனாக மாறணும். அதுக்கப்புறமா அமெரிக்காக்காரன் சாங்ஷன் போட்டான், அப்படி பண்ணிடுவான் இப்படி பண்ணிடுவான் என்று பல அச்சுறுத்தல்களை மீறி இந்தியாவுக்காக ஸ்ட்ராங்காக நின்னாரு. அதனால இந்தியா இப்போது கம்பீரமாக உலக அரங்கில் எந்த ஒரு அச்சுறுத்தல்களுக்கும் அடிபணியாமல் இருக்கிறது. ஆனால் அப்போவே இந்த காங்கிரஸ் பார்ட்டி பார்லிமெண்ட் நின்றுக்கிட்டு வேண்டாம் நமக்கு இந்த நியூக்ளியர் வெப்பனே வேணாம், அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாரல் அத்தாரிட்டிக்கு எதிராக இருக்கிறது ப்ளீஸ் அப்படின்ட்டு பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காங்க. தேங்க் காட் தேங்க் காட் தேங்க் காட் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் மாதிரி நிறையா தேசபக்தர்கள் இந்த நாட்டில் அப்பப்போ ஆட்சி பண்ணியிருக்காங்க. இந்த காங்கிரஸ் ஆட்சி போக மிச்ச டைமில் கொஞ்சம் ஆட்சி பண்ணதுனால இந்தியா கொஞ்சமாச்சும் பாதுகாப்பாக இருக்குது. நினச்சி பார்த்தா காங்கிரஸ் ஆட்சி மட்டும் இப்போ இருந்தால் என்ன ஆகும் நினச்சி பார்க்க அவ்வளோ ஸ்கேரியாக இருக்குல்லங்க. பட் possessing weapons, nuclear weapons, is simply inconsistent with the moral authority that India acquired over the last 30 years. To tell the world that our goal is a nuclear weapon-free state. If you seriously believe in a nuclear weapon-free world, ஸோ பதிவோட இறுதியாக நாம சொல்றது எல்லாமே இருக்கும் நாட்டுக்கு விசுவாசமாக இருங்க, இல்லைனா உங்களுக்கு எந்த நாடு பிடிக்குதோ அங்கே மூவ் ஆயிருங்க. யாரும் உங்களை கம்பல் பண்ணல. இந்த நாட்டில் இன்னுமே சட்டங்கள் கடுமையாக ஆக்கப்பட வேண்டும். தேச விரோதிகளுக்கு எதிராக சாட்டையை சுழட்ட வேண்டும். வெஸ்ட் ஏஷியாவில் நிலவக்கூடிய இந்த நிலைமை ரொம்ப விரைவாகவே நார்மலைஸ் ஆகி இந்த உலகம் மீண்டும் ஒரு அமைதியான உலகமாக மாற வேண்டும். நாம் எப்போதுமே அமைதியின் பக்கம், இந்தியா அமைதியின் பக்கம் என்று எல்லாருக்குமே தெரியும். ஸோ வி ஸ்டாண்ட் ஸ்ட்ராங் வித் த குளோபல் பீஸ். ஸோ மீண்டும் அமைதி திரும்ப வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோட விடைபெறுகிறேன். சீக்கிரமாக டிஎஸ்கேட் ஆகும் நம்புகிறோம். பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்மளோட சேனல் தொடர்ச்சியாக பார்க்கலாம். வணக்கம், வந்தே மாத்திரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.